إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹு தஆலாவின் வார்த்தை என்றும் கலாச்சாரத்திலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலாச்சாரம் என்றும் இன்று மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து வித்யாத்துக்கள் என்றும் வித்யாத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் என்றும் வழிகேடுகள் அனைத்தும் எம்மை நரகிற்கு செல்லும் என்றும் எம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சென்றதை எங்களுக்கு மத்தியில் நானும் கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் ரமலானுடைய இறுதி நாட்களிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய காலத்திலே நாங்கள் என்னென்ன தவறுகளை விட்டிருக்கின்றோம் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான்: ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் ரமலானுடைய மாதத்திலே தான் இறங்கியது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இந்த நோன்பின் சட்டங்களை பற்றி சொல்லிவிட்டு, நோன்பு நோற்றம் என்றால் நாங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார் தன்னுடைய திருமறையிலே. அப்ப நோன்பு வந்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு படிப்பினையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இறையச்சத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய நாங்கள் நோன்பு நாட்களிலே விட்ட தவறுகளுக்கு ஒரு குற்றப்பரிகாரமாக எங்களுக்கு ஒரு இபாதத்தை அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். எவ்வாறு என்று சொன்னால், நோன்பை நோற்று முடிந்தவுடன் நாங்கள் பெருநாளுடைய நாளை நோக்கி கொண்டிருக்கின்றோம் என்றால், அந்த நாளிலே நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரா என்ற இதை கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நோன்பு நோற்ற ஒவ்வொருவரின் மீதும் இது கடமையான விடயமாகும். எல்லோருக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லுகிறார். ஒரு சா என்ன ஒவ்வொரு நாங்க எவ்வாறு கொடுக்கணும்னா, நாங்க ஒரு முத்து கொடுக்கணும் என்று ரசூலோட காலத்திலே தானியமாகத்தான் கொடுத்தார். அது மக்களுக்கு பிரயோசனமாக அடைகிறோம். எப்ப கொடுக்க வேண்டியது என்பதை கூட அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பெருநாளுடைய தினம் வந்துவிட்டது என்றால் பெருநாளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாகத்தான் கொடுப்பார்கள். அன்றைக்கு யாரும் தேவை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நன்னோக்கம் கொண்டு அல்லாஹு தஆலா அன்றைக்கு யாருக்கு என்ன தேவையோ அவருடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், எல்லோரும் அந்த பெருநாள் நாளை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனால் நோன்பிலே நாங்கள் விட்ட தவறுகள், எங்களுடைய நோன்பிற்கு அல்லாஹ் தஆலா கடைசி நாளிலே பூரணமாக கூலியை கொடுக்க போகிறாங்க. இதனால் எங்களுக்கு நாங்கள் உதாரணமாக சொத்துக்கள் நிறைய வைத்திருக்கிறோம். இப்ப உதாரணமாக நோன்பு காலங்களிலேயும் சக்காத்துக்கு நாங்க எங்கள்கிட்ட ஒரு 10 பவுன் நகை இருந்தா அதுல நாங்க ஒரு பவுன் நகையை நாங்க என்ன செய்யணும், சக்காத் கொடுப்போம். அதே போன்று நாங்க இந்த நோன்பு நோட்டிருக்க மாட்டோம். எங்களை நோன்பை பரிசுத்தப்படுத்தணும்னு சொன்னா நாங்க இந்த மித்ராவை கொடுத்தே ஆகணும். மித்ராவை நாங்க
என்ன செய்யறேன்னு சொன்னா, நோன்பு வாரத்துக்கு முதல் என்ன நோன்பு காலம் வந்த உடனே வார வார ஆட்களுக்கு எங்களோட பித்ரு அரிசிதாரன் செஞ்சு வாங்கி வச்சு வார ஹடியக்காரங்கள் வேணுமா இப்படி எல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கேன். ஆனா அப்படி அல்ல, அதெல்லாம் கொடுக்கிறது வந்துட்டு பித்ராவில் சேர முடியாது. அதே போல பெருநாள் முடிந்த பிறகும் பித்ராவை நாங்கள் கொடுக்கறதுக்கு முன் வந்தோம்னு சொன்னா பெருநாள் முடிந்த பிறகும் அது சேராது. பெருநாள் தொழுவதற்கு முன்பு மக்களிடத்திலே உதாரணம் ஒரு வீட்டில் 5 பேர் என்று சொன்னா 5 பேருக்கும் 2 கொத்து வீதம் 2.5 கொத்து வீதம் நாங்கள் என்ன செய்யணும், 2 கொத்து வீதம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னா, ஒரு வீட்டுல இருக்கிறாங்களா 5 பேர் நோன்பு முடிக்கிறவர்களா அந்த நோன்பில உள்ள தவறுகளை அது நீக்கக்கூடியதாக இருக்கு. இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு காலத்திலே எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் இந்த விதியை கடமையாக்கி இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே எடுத்து சொல்லுகின்றார். அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பித்ராவுடைய அரிசை நாங்கள் கொடுக்க தானியமாக கொடுக்கிறது என்று சொன்னா நாங்க எப்போ கொடுக்கணும், நாங்க தொலை போறதுக்கு முந்தி நாங்க அதை ஒப்படைச்சு விட்டு தான் சொல்ல போகணும். அப்பதான் இதனுடைய கூலி கிடைக்கும். நாங்க நோன்புல விட்ட தவறுகளுக்கு எங்களுக்கு குற்ற பரிகாரமாக இருக்கும். எங்கள்கிட்ட காசுகள் இருந்தா எப்படி நாங்க அதுக்கு ஒரு இது சக்காத் கொடுக்கணுமே, அதே போன்று நோன்பு நோட்டா இதை நாங்க கொடுத்தே ஆக வேண்டும். இது எங்களுடைய எங்களுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த நோன்பு நாளையிலே கடைசியாக வச்சிருக்கின்ற ஒரு இபாதத், ஒரு தர்மம். இது தர்மமாகவும் வரும், சகாத்தாகவும் வரும். ஏனென்னா 2 அந்த வகையிலே நன்மை வரும். ஆனால் இதனால ஏனைய மக்கள் நாங்க தர்மம் செய்ததாக போகும்போது எல்லோரும் தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எல்லோரும் சகாத் என்ற அந்த நன்மையையும் அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக. இதனால எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்து விடுவார், நீக்கி செய்யார், எங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விட்டு எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை சேர்த்து விடுவார். அப்ப இது ஒரு குற்ற பரிகாரம் என்றுதான் எங்களுக்கு சொல்ற. நோக்குல விட தவறுகளை எல்லாம் நீக்கி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதிலே பலனை தரக்கூடியதாக, இதனை நாங்கள் நன்றாக செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்றார், ஃபலக்கிர் ஃபைன்ன ذிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், நீங்கள் ஞாபகம் ஊட்டுவீர்களாக யாருக்கு, மூமின்களுக்கு. மூமின்களுக்கு இது பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இது ஒவ்வொரு மாதமும் நோன்பு, ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு மாதமும் நோன்பு வருகின்றது. நாங்கள் 60 வருடம் வாழ போகின்றோம், இல்லை என்றால் 70 வருடம் வாழ போகின்றோம். 80 வருடம் என்னும் போது 80 வருடமும் எங்களுக்கு என்ன செய்யப்படும், எங்களுடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கு ஒரு உதாரணம் தான் இது. எங்களுடைய பாவங்களை சுத்திகரித்து நாங்கள் ஒரு குற்றவாளிகள் அல்லாமல் நல்லவர்களாக மாறுவதற்காக செய்யக்கூடிய ஒரு இபாதத் தான் இது. அப்ப இந்த நோன்புல நாங்க இது மட்டும் அல்லாமல் இப்ப நாங்க இந்த நோன்புல இருந்து இந்த கடைசி டைம்ல இருந்து நாங்கள் எல்லோரும் கியாமுல் லைல் தொழுது வருகிறோம். உதாரணமாக நோன்பு வந்தால் தராவி தொழுகைக்கு போகின்றோம். அதனை முந்தின 20 நாள் பிறகு 10 நாள் வந்தவுடன் நடுநிசையிலே தொழுவதற்காக வேண்டி இபாதத்துக்களை நன்மைகளை எதிர்பார்த்தவராக ஒருவர் செய்வார் என்றால் அவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு அவருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கிறார் என்ற ரீதியிலே நாங்கள் எல்லோரும் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் இபாதத்துக்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே அல்லாஹ் தஆலா அவருடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று வீசும் போது காற்று எவ்வாறு வீசுமோ அதே போன்று வேகமாக இபாதத்துக்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே விட அந்த அளவுக்கு வேகமாக, காற்றை விட வேகமாக தர்மமும் செய்யக்கூடியவராக. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் அதிகமாக எங்களுடைய இந்த தர்மத்திலே பங்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவழிக்கிறதுல உங்களுக்கு எவ்வளவு பிரயோசனமானது,
என்பதை அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்கிறார். இப்ப உதாரணமாக யார் யாருக்கு கொடுக்கணும், நாம இந்த சக்காத்துல் ஃபித்ராவை யார் யாருக்கு கொடுக்கணும்? நாங்க எங்களை நெருங்கின உறவினர்களுக்கு கொடுக்கிறோம். ஆனா நம்ம வீட்டில் இருக்கிறாங்களுக்கு அவனுக்கு நெருங்கின உறவினர்கள் யாருக்கு இல்லாமலுக்கு இருக்கோ யாருக்கு இருந்தாலும் கொடுக்கலாம். ஆனா காபிர்களுக்கு கொடுக்கறது அல்ல. இது முஸ்லீம் மாணவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இன்னைக்கு சாதாரணமாக நாங்க ஃபித்ரா அரிசிகளை வைத்து காபிர்கள் வந்தா அவர்களுக்கு கொடுக்கணும். அவர்களுக்கும் பெருநாளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அதனை உரிய முறைப்படி உரியவருக்கு நாங்கள் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அதற்கு காசுதான் கொடுக்க வேண்டும் என்று அல்ல. ரசூலோட காலத்துல தானியம் கொடுத்ததாகத்தான் வருகின்றது. அந்த அடிப்படை தான் இன்றைக்கு நடந்து கொண்டு வருவது. நாங்க தானியம் தான் எங்களோட அந்த காலகட்டத்தில் அவைய உணவு என கோதுமையாக இருந்துச்சு. அவைய ஒரு சா கொடுத்தாங்க கையால அண்ணுகின்ற அளவு அதைத்தான் ஒரு முத்து அப்படி சொல்றேன். அதை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதே போல நம்முடைய தானியம் என்ன கோதுமையா இல்லை. நம்முடைய பிரதானமான உணவு அரிசிதான். அப்ப அந்த அரிசி தான் நாங்க ஏதோ ஒரு வகையில பாஸ்மதி ரைஸோ அதே பெருநாள் நாளையில ஆக்குவாங்க. ஏதோ நம்மளுக்கு நம்ம கொடுக்க கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே லண்டனாலில் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற வசனம் உறங்குகிறது. ஒரு சகோதரன் தான் அதிகமாக விரும்பக்கூடியதை செலவழிக்கிறார். அம்மாவுக்கு விருப்பமா நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறது மிகவும் நன்மையை தரும் என்ற வசனம் முழங்கியவுடன் அபூ தல்ஹா என்ற சஹாபி என்ன செஞ்சார்? உடனே அந்த நன்மைக்காக வேண்டி அவருடைய பைரஹா தோட்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் நாங்க கொடுக்கும் போது நாங்க உதாரணமாக அவர்களுக்கு எது பிரயோசனம் இன்று சமுதாயத்திலே யாராவது பெருநாள் என்று வரும்போதோ சமையல் என்று வரும்போதோ என்ன செய்வார்கள்? எது நல்லது என்றுதான் தேர்ந்தெடுத்து சமைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாங்கள் விரும்பக்கூடியதை தான் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்களால் விருப்பம் இல்லாததை கொடுக்க எங்களால் கொஞ்சம் தரம் குறைஞ்சது எங்கும் போது நாம கொஞ்சம் அதுல இருந்து பின்வாங்குவது நல்லது. ஆனா தானியம் எங்கும் போதோ நாங்கள் எந்த வகையிலையோ நாங்கள் அது குற்றம் அல்ல, ஏதோ ஒன்று நல்ல உணவாக அவருக்கு கொடுக்கிறது இடத்துல அவருக்கு பிரயோசனம். அவர் அதை விட்டு காசாக எடுப்பார். இல்லைன்னா ஏதோ அவருக்கு ஒரு தேவைக்கு நிறைவேற்றும். அதனால இதை நாங்கள் உரியவரிடத்திலே பெருநாள் தொழுவதற்கு முன்னால போய் கொடுக்க வேண்டும். அதே போல நோன்பு அல்லாத காலங்கள் இனி நாங்க எல்லோரும் இப்ப தொழுது கொண்டிருக்கோம். நோன்பு முடிந்தவுடன் யாருமே எழுப்ப மாட்டோம். சுபஹு தொழுகை கூட இல்லாமலுக்கு தூங்கக்கூடியவர்களாக இருக்கும். சுபஹு தொழுகை இல்லாமல் தூங்கக்கூடியவர்களாக இருக்கும். ஆனா அப்படி அல்லாம இந்த நோன்பு எங்களுக்கு ஒரு பரீட்சை தான். ஓயில் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், ஏழு எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், நாங்க பயம் படிக்கமா இதனுடைய பலனை அடைந்து கொள்ளணும்னா நாங்க என்ன செய்வோம்? இதோட பலனை அடைய காட்டிலும் இதற்குரிய கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய முயற்சி நீடித்துக் கொண்டே இருக்கும். அப்ப எங்களுக்கு மரணம் பெரும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார்? நல்லதும் கஷ்டப்போம், நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டிதான் இந்த நோன்பை நாங்கள் உங்களுக்கு கடமையாக்கிறோம். அப்படி என்று சொன்னா இந்த இறை அச்சம் பெறணும். நோன்பு காலங்களில எப்படி தொழுதோமோ அதே போன்று நோன்பு அல்லாத காலங்களில் நாங்க என்ன செய்யணும்? அதிகமாக தஹஜ்ஜத் நேரத்திலே எழுப்பி ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி படுக்கையை விட்டு எழுப்பி நாங்கள் தன்னுடைய இறைவனிடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி இது மட்டுமல்லாமல் நாங்க ஜகாத்தினா கொடுக்கவே இதே மாதிரி அதே போல ஃபித்ரா கொடுக்கிறதை போல தர்மத்தை கொஞ்சம் முற்படுத்த வேண்டும். ஏனைய சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சந்தர்ப்பம் பெறும்போது விட்டு கொடுப்பாங்க. சந்தர்ப்பம் பெறும்போது விட்டு கொடுப்பாங்க. அவனத்துல மார்க்கம் வந்து பெருதான்னு சொன்னா முதல் மார்க்கத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. உதாரணமாக ரசூலோட காலத்திலே அபூ தஹ்தா என்ற ஒரு சஹாபி இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் ஒரு அனாதையுடைய
வளவு என்று ஒரு அனாதையுடைய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு மரம் இருக்கின்றது. அந்த மரம் 2 அண்டை வீட்டாருக்கும் சொந்தமானது. என்னண்டா அவருக்கும் இதிலே பங்கு இருக்கின்றது, இவருக்கும் இருக்கிறது. அப்ப அந்த மரத்தை விட்டு கொடுப்பதற்கு அவர் தயாராக ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்? அனாதைகளிடம் அவர் விரலை சுட்டி காட்டுவார்கள், நானும் அனாதை இவ்வாறுதான் இருப்போம் என்று காட்டுவார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அனாதையை பராமரிக்கக்கூடியவரும் நானும் மறுமையிலே இவ்வாறு இருப்போம் என்று விரலை சுட்டி காட்டியிருக்கிறது. அதே போன்று அவர் பெரிய ஒரு அனாதையாக பெரியவராக வளர்ந்து விட்டார். ஆனால் அவருக்கு சொந்தமான மரத்தை அண்டை விட்டார் விட்டு கொடுப்பவர்களே 2 பேருக்கும் சொந்தமான. இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அபூ தஹ்தா என்ற சஹாபி. எங்கேயோ ஒரு தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப இந்த மரத்தை விட்டு கொடுப்பவருக்கு சுவர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. சென்றான் தெரியும். உடனே என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த மரத்தை வெட்டுகின்றார். அந்த மரத்தை யார் வெட்டுகின்றாரோ, அந்த மரத்தை யார் விட்டு கொடுக்கின்றாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று சொன்னவுடன் எழுந்து வருகின்றார் அபூ தஹ்தா என்ற சஹாபி. யா ரசூலல்லாஹ், சுவனத்திலே எனக்கு மரம் கிடைக்குமா என்று விட்டு அந்த உரிமையாளரிடம் போகிறார். போய் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், அந்த உரிமையாளரிடம், நீங்கள் எனக்கு 600 பேரித்தம் தோட்டம் இருக்கின்ற காணியை தெரிகின்றேன், இந்த வளவை இந்த காணியை எனக்கு தெரிவீர்களா என்று விலை பேசுகிறார். அவர் என்ன செய்வார்? ஒரு சின்னொரு மரம் இருக்கின்ற ஒரு காணியை விட 600 பேரித்தம் தோட்டம் என்றால் எத்தனையோ லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தோட்டமாக இருக்கும். இவர் இப்படி தெரிகிறார் என்றால் உடனே அவர் என்ன செய்வார்? நமக்கு லாபமே என்று வந்து உலகத்திற்காக வேண்டி அவர் அதனை வாங்கி கொடுக்கிறார். இவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த காணியை வாங்கி 600 பேருக்கு வைக்கிற தோட்டத்தை வாங்கி கொடுத்து கொண்டு அதை வாங்கி அப்படி என்ன செய்கிறார் என்று சொன்னா, அந்த அனாதைக்கு விட்டு கொடுக்கும். அபூ தஹ்தா என்ற சஹாபி அவரோட மனைவியும் என்ன செய்யறான்னு சொன்னா, போய் சொல்லுகிறார், நான் சுவனத்திலே மரம் வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய 600 பேருக்கு தோட்டங்கள் இருக்கின்ற மரத்தை கொடுத்து விட்டேன் என்று அந்த காணியை கொடுத்து விட்டேன். அந்த பெண்மணி என்ன செய்தார்? சுவனத்திலே மரமா அவருக்கு அந்த 600 பேருக்கு மரம் வழங்கவும் இல்லை, அந்த காணி விளங்கவும் இல்லை. உலகத்தை விட சுவனம் தான் பெரிதாக இருந்துச்சு. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் காலத்துல மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு சுவனம் தான் பெரிதாக தெரிந்தது. நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய நகையை கூட விற்க மாட்டோம். ஏனென்றால் அதனை கொண்டு பேங்கில் வைப்போம், வட்டிக்கு காசு எடுப்போம். ஏனென்றால் நகையை விட்ட வாங்கலாமா? சஹாபாக்கள் அப்படி சுவனம் என்று வரும்போது அதனை விட்டு கொடுத்தார்கள். அந்த ஹராத்துக்கு கிட்ட நெருங்க மாட்டார்கள், தர்மம் செய்வதை முற்படுத்தக்கூடியவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கார், யா ரசூலுல்லாஹ், நான் இந்த காணியை கொடுத்து கொண்டு அந்த மரத்தை அனைவருக்கு விட்டு கொடுத்துட்டேன், எனக்கு இப்ப சுவனத்துல மரம் கிடைக்குமான்னு கேட்கார். ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு என்ன சொல்றாங்க, அபூ தஹ்தா அவர்களுக்கு எத்தனையோ மரங்கள் இருக்கின்றது சுவனத்திலே. அப்ப அதை நினைத்து தான் சந்தோஷப்பட்டார்கள் அவர்கள். அதான் எங்களுடைய வாழ்விலே தேவை. நாங்க கொடுக்கிறது அல்லாஹ்வுக்கு பொருத்தமா இருக்கிறார். நாங்க இன்றைக்கு பித்ராவுடைய அரிசியை கொடுக்கின்றது என்றால் அல்லாஹ்வுக்கு இன்னமா நுதைமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்ரா. நாங்க அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடித்தான் கொடுக்கின்றோம் என்ற எண்ணம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வர வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய நோம்பினுடைய குற்ற பரிகாரங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். அதனால் நோன்பினுடைய தவறுகளை நீக்கக்கூடியதாக இருக்கும் என்று இவ்வாறு நாங்கள் செய்யக்கூடியவர்கள். என சுவனத்தை நாடியவர்களாகத்தான் நாங்கள் பிறகு வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் 2 நாள் நோன்பு கடந்துவிடும். பெருநாள் நாளையிலே தவறு நீக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பெருநாள் நாளையிலே குடும்ப உறவுகளுடன் சேர்த்து நடக்க வேண்டும். குடும்ப உறவுகளுடன் நாங்கள் நல்ல முறையிலே பழக வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் பெருநாள் அன்றைக்கே நாங்கள் பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
அதைத்தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில சொல்கிறான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களை அதிகமாக நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறேன். நீங்க கொஞ்சமா நன்றி செலுத்தினா நான் அதிகமாக நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன். அப்ப நாங்க என்ன செய்கின்ற இந்த ஒரு மாதத்தில செய்கின்ற இந்த நம்பிக்கை, நாங்க செய்கின்ற நோன்புக்கு, நாங்க கொடுக்கின்ற பித்ராவுக்கு எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா மிக வெகுமதியை எங்களுக்கு தெரியும். கடைசி இறுதி நாளில எங்களுக்கு கூலி கொடுப்பார். உதாரணமாக 29 சொன்ன நோன்பு எங்களுக்கு பூர்த்தி ஆகிறாங்க. நாளைக்கு பெருநாள் எடுப்பது சொன்னா இன்றைக்கு தான் பூர்வனமாக எங்களுடைய கூலியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெரியும். நோன்பிற்கு கூலி கொடுக்கிறது உதாரணமாக எல்லாரும் ஒரு நோன்பு தான் முடிக்கும், எல்லாரும் ஒரு பஞ்சாண்டு, எல்லாரும் அதே தான் செய்யும். ஆனா கூலிகள் வெவ்வேறு. ஒருவருடைய நோன்பை வைத்து மட்டுமல்லாமல் அவருடைய இறையச்சத்தை வைத்து அல்லாஹ் தஆலா கூலிகளை பல மடங்குகளாக ஆக்கினார். உதாரணமாக ஒருவருக்கு 100 கூலி என்றால் இன்னொருவருக்கு 1000 கூலிகள் கிடைக்கும், இன்னொருவருக்கு 10,000 கூலி கிடைக்கும். அவரும் நோன்பு போட்டுதான் இவரும் நோன்பு போட்டது. அப்ப அந்த நோன்பாளியுடைய இறையச்சத்தை பொறுத்துத்தான் அல்லாஹ் தஆலா கூலிகளை தரக்கூடியதாக இருப்பார். சிந்திக்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. இதற்கு ஒரு உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார், நீங்கள் என்னை நன்றி செலுத்தினால் நான் உங்களை அதிகமாக நான் உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒரு நாளும் மாறுபட மாட்டார். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒரு நாளும் மாறுபட மாட்டாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார் எவ்வாறு என்று சொன்னால், பல்குருனி அதுக்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறிக்கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போன்று இன்றைக்கு பார்த்தோம்னா இப்ராஹிம் நபியுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறினார்கள். இப்ராஹிம் நபி தன்னுடைய மனைவியை இரண்டாவதாக திருமணம் முடித்த மனைவியை கொண்டு ஜோர்தான் கரையிலே போகின்றார். போய் தன்னுடைய மனைவியை அந்த இடத்திலே விட்டு வருகின்றார். அந்த மனைவி அந்த இடத்திலே தன்னுடைய குழந்தையை வளர்க்கின்றார். தன்னுடைய தந்தை ஒரு நபி என்று சொல்லி அழகான முறையிலே வளர்க்கின்றார். ஆனால் தன்மையிலே இருந்து வளர்க்கின்றார். தன்னுடைய கணவன் விட்டு வருகின்றார். இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ பிரார்த்தித்து வருகின்றார்கள். இன்றைக்கும் அது பிரயோஜனமாக, இன்றைக்கும் அந்த இடத்திலே அவர்கள் நின்ற இடத்திலே சம்சம் தண்ணி வந்தது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் எந்த நேரமும் நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் அந்த நேரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் நடந்த இடத்திலே இன்றைக்கு சபாமா கடையில தொங்கோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறார். இந்த நிமிஷமும் அந்த இடத்திலே இந்த நிமிடமும் நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா இதனை எங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன நினைவு கூறுவீங்கன்னா நான் உங்களை நினைவு கூறிக்கொண்டே இருப்பேன். இன்றைக்கு மறுமை வரையிலே உதாரணமாக மறுமை விரகாலும் அந்த இடத்திலே சஜிதா செய்யக்கூடிய மனிதர்கள், அந்த இடத்திலே நன்மை என்கிறது இந்த நிமிடம் எந்த நிமிடமும் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இந்த நோன்பு காலம் மட்டுமல்லாமல் நோன்பு இல்லாத காலங்களில் நாங்கள் இரவு தொழுகையை தொழக்கூடியவர்களாகவும் 11 ரக்காத்துகள் இரவையில தொழாமல் இருக்கிற சொல்லுவா தூங்க மாட்டார். இப்படி நாங்க ஒரு மாதிரி நல்ல மனிதராக வேண்டும். ஏன்னா நாங்க பரிசுத்தப்படுத்தப்படணும். இந்த பித்ராவை கொடுத்தா நாங்க எல்லாரும் பரிசுத்தப்படுத்தப்படணும். அப்ப நாங்க எல்லாருமே ஒரு புது மனிதராக ஆகணும். அப்ப இந்த நோம்புல இருந்து நாங்க ஒரு புது மனிதராகி நாங்க சஹாபி பெண் மணிகள் எப்படி வாழ்ந்தாங்க, ரசூலுல்லாஹோட மனைவிமார் எப்படி வாழ்ந்தாங்க, நாங்க எப்படி வாழ்றோம், நாங்க சிவனுக்கு பாருங்க. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்களை உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா திருமறையில கூறுகிறார். தன்னுடைய கணவனுக்கு தங்க கட்டில் இருந்தது, அழகான வீடு இருந்தது, பெரிய வசதி படைத்தது. ஆனால் அவருக்கு அந்த தன்னுடைய கணவனை விட அவ எவ்வாறு கேட்டாங்கன்னு சொன்னால், இவர்கிட்ட ஒரு அஞ்சினி ஃபிரௌனுகிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பை தருவாயாக அல்லாஹ், அவருடைய கூட்டத்துக்கிட்ட இருந்து பாதுகாப்பை தருவாயாக என்று கேட்டுவிட்டு சொன்னார், எனக்கு சுவனத்திலே ஒரு வீடு தேவை. அவர்களுடைய நோக்கம் சுவனத்திலே ஒரு வீடு தேவை. என்னுடைய நோக்கம் என்ன? மகுத்தாகிறதுக்கு முதல் கவன் ஆடை எங்களுக்கு இருக்கணும். எங்களுக்கு கவன் பாய் இருக்கும் அந்த வீட்டுல.
எங்களோட வீட்டுல மையத்துக்குள்ள ஆக வந்தாங்கன்னு சொன்னா எங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்கு தமிழ்நாடை சுவனத்தாடை வருமா என்பதல்ல. எங்களுடைய நோக்கம் எல்லாம் பிள்ளையாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய இறை அச்சம் மிகவும் ஒரு முன்மாதிரியானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு நல்லவர்களாக மாறி இருக்கின்றோம். கடைசி ஒரு சந்தர்ப்பத்திலே மாறி இருக்கிறோம். ஆனால் நாங்கள் திரும்பவும் அந்த பாவத்திற்குள் போகக்கூடாது. திரும்பவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு சுவனத்திலே ஒரு வீடு வேண்டும். அதற்காக வேண்டிய இபாதத்துக்களை நாங்கள் கூட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நோன்பு மாதத்திலே இபாதத்துக்களை கூட்டிக் கொள்வது ஒரு மாத காலமாக நாங்கள் இபாதத்திலே தான் கிடைத்திருக்கின்றோம். இதே போன்று இனி வரும் காலம் 11 மாதம் மிச்சமாக இருக்கின்றது என்றால் இந்த 11 மாதமும் நாங்கள் இபாதத்திலேயே சிலைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் இந்த நோம்பில் இருந்தவர்கள் அடுத்த நோம்பிலே நாங்கள் உயிரோடு இருப்போமா என்று தெரியாது. எங்களுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கின்றதோ அவனுக்கு தான் தெரியும். அப்ப அவன் எங்களுடைய உயிரை பறிக்கும் போது நான் ஒரு நல்ல அடியாராக என்னுடைய உயிரை கொடுக்கக்கூடியதற்கு ஒரு முழு மனிதனாக இருக்க வேண்டும். என்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புது மனிதராக இருக்க வேண்டும். ஏன் இந்த நோன்பு காலத்திலே நாங்கள் நன்மைகளை கூடுதலாக செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்றோம் என்று சொன்னால் இந்த நோன்பு காலத்தில் ஒரு நல்ல மனிதராக மாறுகின்றோம் என்றால் நாங்கள் மரணிக்கும் போது நல்ல ஒரு மனிதராக எங்களுடைய உயிரை பிரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய உயிர் பிரிகின்ற சந்தர்ப்பத்திலே எனக்கு சந்தர்ப்பம் அளிப்பாயாக என்று சொல்லக்கூடாது. எனக்கு உலகத்திலே போய் என்னுடைய நன்மைகளை நான் முற்படுத்தி விட்டு வருகின்றேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு என்று சொல்லக்கூடாது. அந்த நேரத்திலே நாங்கள் புலம்பக்கூடாது. மறுமையிலே நாங்கள் தலை குடித்தவர்களாக கை கட்டியவர்களாக நிற்கக்கூடாது. அந்த சன்னிதானத்திலே என்னுடைய சிறிய பாவம் என்னுடைய பெரிய பாவம் எதையும் விட்டு வைக்கவில்லையே என்று புலம்பக்கூடாது. அந்த நேரத்திலே நாங்கள் அழக்கூடாது. ஆனால் அதற்கு முன்னால் சிந்திக்க வேண்டும். அதற்கு முன்னால் நாங்கள் நல்ல ஒரு மனிதராக ஒரு மூமினாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு மூமிகளுக்கு திரும்ப ஒரு முடிவு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் நோன்பு நோக்கம் 30 நோன்புகளை நோக்கம், அடுத்த வருடம் 30 நோன்பை நோக்கம் என்று சொன்னால் இந்த நோன்பு ஏன் எடுக்கின்றது? எங்களை ஒரு நல்ல மனிதராக ஆக்குவதற்காக. அப்போ ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சீர்பெறக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்த வருடத்திற்குள் நாங்கள் நல்ல மனிதர்களாக மாறி நல்லவராக உயிரை கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் இருந்தால்தான் நாங்கள் நன்மையை அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சூரத்துல் ஸஃபிலே எவ்வாறு சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் சொல்லித் தரட்டுமா என்று. வியாபாரம் என்றால் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, மறுமை நாளை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுடைய பாதையில உங்களோட காசுகளை செலவழிச்சு, மலக்குமாரை ஈமான் கொண்டு, சகாத் கொடுத்து, உரிய முறைப்படி தொழுகையை நிறைவேற்றி கொண்டு வாழ்ந்த மனுஷனா இதுதான். அப்படி வேலைன்னா எங்களுடைய உடற்பான ஏழுமானது செய்யும். மற்றவர்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றது இதுவும் கூட உங்களுக்கு வியாபாரம் தான். அப்ப நாம் இன்றைக்கு போட்டி போட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கிறார், அல்ஹாக்கும் முத்தகாசுர். நீங்கள் போட்டி போட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இந்த கபுரை சந்திக்கும் வரை போட்டி போட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்கிறார். இந்த உலக வாழ்க்கைக்காக போட்டி போட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். போட்டி போட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலக வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும். உலக வாழ்க்கையிலே ஒரு ராஷ்டிரியா கூடு கட்ட வேண்டும். இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். எங்களுடைய தீர்மானம், எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்க கட்டி யாருடையும் கையெழுத்தாமல் வாழ வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனா கபருக்குள்ள அந்த குழந்தை வேதனைப்படாமல் இருக்க வேண்டும். தன்னுடைய கணவன் வேதனைப்படாமல் இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பம் ஒரு வாரிசாக வேண்டும். இப்ராஹிம் நபி அவர்களுடைய துஆ தன்னுடைய சந்ததியினர்கள் எல்லாம் இபாதத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நாங்கள் எங்களுடைய சந்ததிகளை உருவாக்கலாம். ஒரு நல்ல சந்ததிகளாக நாங்கள் உருவாக்குவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தஆலாவை நினைத்துக் கொண்டே இருக்கிறோம்.
அல்லாஹ் தாலாவை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறுதான் அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறார். எவ்வாறு என்று சொன்னால் சூரத்துல் பக்ராவுல சொல்றார், யார் தன்னுடைய சொத்தை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக செலவழிக்கிறார். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகாஅ மர்லாத்தல்லாஹி தஸ்பீகன் மின் அன்ஃபுஸிஹிம் கமஸலி ஜன்னத்தின் பிரபுவத்தின் அஸாபஹா. யார் தன்னுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி கொடுக்கிறாரோ அவருக்கு சுவனத்திலே ஒரு பெரிய ஒரு சோலை இருக்கிறது. அவர் உறுதிப்படுத்திக் கொண்டார் என்பதற்காக ஒரு உதாரணம். ஒரு பெரிய மலை கொண்டு செய்தாலும் ஒரு சிறிய அவர் கையில நாட்டால் ஒரு சிறிய தீவிரம் பட்டாலும் அந்த பயிர் அவருக்கு செழிப்பாக வரும். அதே மாதிரிதான் அவர் செலவழியும். அது எப்பவுமே செழிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அப்படி மழை மேல சிறு தூரம் பட்டாலும் பரவாயில்லை, அது அவருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு வித்துக்கு உதாரணம். யார் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு விதையை யார் செலவழிக்கின்றாரோ அது வந்துகிட்டு ஒரு வித்துக்கு உதாரணம். எப்படி சொன்னா 50 சபா சனானில 7 கதிர்களாக முளைக்கும். அதை போட்டா 7 கதிர்களாக இருக்கும். 7 கதிர்களையும் இக்குள்ளி சுக்குலத்தி மியத்து ஹப்பா, 7 கதிர்களையும் 100 விதைகள் இருக்கும். ஒவ்வொரு கதிர்களையும் 100க்கு மேற்பட்டது இருக்கும். மியத்து ஹப்பா. அப்படி சில பேருக்கு அதை விட பல மடங்காக. அப்ப இங்க செய்கின்ற ஒரு சின்ன நன்மை கூட எங்களுக்கு மறுமையில மிகவும் ஒரு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் நாடியபடி இரட்டிப்பாக்கி தருவார். அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நினைக்க வேண்டும், எங்களுக்கு இன்றைக்கு எங்களுடைய பெருநாளுடைய தேவை முடிந்து விட்டது. நாங்கள் ஆடை எடுத்து விட்டோம், நாங்கள் பிரயோசனப்படுத்தி விட்டோம், எங்களுடைய நோன்பை நாங்கள் சரியாக நோக்கி விட்டோம், எங்களுடைய வாழ்க்கை சரியாக போய்கொண்டிருக்கின்றது என்று பார்க்காமல் மற்றவர்களுடைய கஷ்டம் நஷ்டத்தை பார்க்க வேண்டும், புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த சகாத் என்ற கடைசியாக நாம் செய்கின்ற நன்மை நோன்பு கொண்டு பெருநாள் தொழுகைக்கு முன்னால் இதை கொடுத்து விட்டு போகணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிறிய விடயத்தை பார்த்தால் நாங்கள் மற்றவர்களுடைய தேவைக்காக நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களை முற்படுத்த வேண்டும். இப்ப ஒரு சகோதரனுடைய ஒரு தேவை என்றால் தன்னுடைய தேவை என்று தான் அதிலே களமிறங்க வேண்டும். அப்படி இறங்கினால்தான் நாங்கள் ஒரு நல்ல மனிதராக ஆகலாம். நாங்கள் உதாரணமாக பாருங்க, இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றை எடுங்கோ. தொழுகை நோன்பு என்று வருகிறார் இல்லை. இப்ராஹிம் நபி மற்றவர்களுடைய பழகின முறைகள், அவர் எவ்வாறு விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தினார், அதே போல நூஹ் நபி தன்னுடைய மகனிடம் எவ்வாறு பேசினார் என்பதை அங்கு முன்னோக்கி பார்க்க வேண்டும். இருக்கின்ற மகன் யா உனையே என்னுடைய சிறிய மகனே என்ற அழகான முறையில பேசுவார். அப்படி அவர்களுடைய பேச்சு வழக்கு, மற்றவர்களுடன் பழகுகின்ற முறைகள், இதுவெல்லாம் எங்களிடத்திலே மாற வேண்டும். இதெல்லாம் எங்களிடம் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சிறு விடயத்தை இன்றைக்கு அல்லாஹ் தஆலா கடைசியிலே எங்களுக்கு உதாரணமாக காட்டுகிறார். சிறு விடயத்தை முன்னுதாரணமாக வைத்திருக்கின்றார். இதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது மட்டுமல்லாம அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுல சொல்லுகிறார், கௌலும் மஅரூஃபும் வ மக்ஃபிரத்தும் கைரும் மின் ஸதகா. ஒரு மனிதனோட நல்ல முறையில பேசு, அவருக்கு மனசை துன்புறுத்தப்பட. நாங்க பேசினா இவர் வாவார் நம்மளுக்கு கொடுத்த இருக்கல, இவர் பேசினா நாம நம்மளோட மனதை துன்படுத்து வர அந்த அளவுக்கு எங்களுடைய மனசு மிகவும் சொற்றானதாக. ஒவ்வொரு நபிகளுடைய வரலாற்றையும் பார்த்தோம். தூதர் அவர்களிடத்திலே 7 வருடமாக பணியாற்றினார்கள். அனஸ் அவர்கள் தூதர் அவர்கள் சீ என்று கூட சென்று. இன்றைக்கு நாங்க வீட்டுக்குள்ளே எத்தனை இருக்கிறது, தாயோட மனசை புண்படுத்துறது, கணவனுடைய மனசை புண்படுத்துறது, தன்னுடைய குழந்தைகளை மனசை புண்படுத்துறது. காலையில எழுந்தால் இதை தங்களுடைய வாழ்க்கையை குருவானாக மாறும். ரசூலோட மனசு வந்துட்டு குருவானாகத்தான் இருந்துச்சு. அதே போல தானும் மாறணும்.
நாங்கள் ஏனென்றால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ல நாங்க எல்லாரும் தங்கணும், ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல இருக்கணும். ஜன்னத்துல் மஅவா என்ற ஒரு இடம் இருக்கு, அதிலே நல்லோர்கள் தங்கும் இடம். இலங்கை மரத்தின் பக்கத்திலே இருக்க வேண்டும். அது அவடத்திலே நல்ல அடியார்கள் தங்கும் இடம் இருக்கு. நாங்களும் நல்ல அடியார்களுடன் சேர வேண்டும் என்றால் நல்ல அமல்களை உட்படுத்த வேண்டும். எங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம், நாங்கள் இதனை ஒரு சிறிய விடயத்தை வைத்து நாங்கள் இன்றைக்கு செய்கின்றோம் என்றால் இதனை நோட்டிலே எங்களுக்கு கடைசியாக அல்லாஹ் தஆலா பாடம் இதனை ஒரு பாடமாக படித்து தருகிறார் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு சிறிய விடயம். இதே போன்று ஏனைய தேவைகள் இருக்கின்றது. இனி வரும் காலங்கள், இனி இருக்கின்ற காலம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நல்ல முறையிலே கொண்டு போக வேண்டும். இன்னும் அல்லாஹ் தஆலா எவ்வாறு சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இப்படியான சந்தர்ப்பங்களிலே ஒரு ஆளுக்கு ஒரு தேவையை கொடுத்து விட்டு நாங்க சொல்லி காட்டோம். ஆனா இதே கூட அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறார், ஈமான் கொண்டவர்களை லா துபதிலு ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டாதீங்க. நாங்கள் கொடுத்து போட்டு இன்னாருக்கு இப்படி கொடுத்தேன், இன்னாருக்கு என்ன செஞ்சேன், ஒரு நாளைக்கு மாமிக்கு கொடுத்தேன், மாமிக்கு உமா கொடுத்தேன், இதெல்லாம் ஒரு பெருமை. இப்படி சொல்ற, இப்படி செஞ்சேன், இதான் நான் செஞ்சேன், தர்மம் கொண்ட வகையிலே செய்தல். ஆனா இது வந்துக்கிட்டு மற்றவர்களை நோவினைப்படுத்துறதுக்கு சொல்லி காட்டும். இன்னும் சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒருவருக்கு கஷ்டம் இருக்கும் போது ஒருவருக்கு கொடுத்து விட்டு சொல்ற பிறகு அவர்களை நோவினைப்படுத்துமாறு கதைகள். இவர்கள் நாங்க கொடுத்ததுதான் சாப்பிட்டு வளர்ந்து ஒரு அனாதை என்ன செய்வோமே, அந்த அனாதைகளுக்கு நாங்க தேவைப்பட்டதை கொடுப்போம். எங்கட வீட்டை சாப்பிட்டு போட்டு வளர்ந்து கொண்டு இப்ப எப்படி கதைக்க இப்படி சொல்லி காட்டுறது குர்ஆன் வசனம். நாய் தின்றதை சத்தி எடுப்பதைக்கு, நாய் சாப்பிடுறதை சத்தி எடுப்பது. அப்ப உதாரணம் அம்மாவுக்கான எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா, நாங்கள் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். நாங்கள் மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி செலவழிக்க கூடாது. நன்மை என்று வந்தால் மட்டும்தான் செலவழிக்க வேண்டும். நன்மை என்றால் மட்டும்தான் நாங்கள் அந்த இடத்திலே கொடுக்கணும். ஆனால் இப்ப ஒரு நோய் பரவி இருக்கிறது. நன்மை என்று அல்ல, இன்றைக்கு ஒரு இஃப்தார் கூட உண்மையில முந்தி இஃப்தார் சொன்னா ஆட்கள் என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க, இல்லை எங்களை வீட்டை இஃப்தார் நீங்க வாங்க, எல்லாரும் புரியா செய்யறாங்க. இப்ப அப்படி இஃப்தார் என்று ஃப்ரெண்ட்ஸ் மாரன்னு சொல்லி, ஃபெமிலி இஃப்தார்ன்னு சொல்லி காசு போட்டு 1500 ரூபாய் 2000 தேவைப்பட்டதை வாங்குறேன். என்னையா இஃப்தார் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கப்படாது சேர்ந்து இஃப்தார் செய்யுது. இது பிள்ளைங்க. ஆனா இதுல வீடுகளும் நடக்கக்கூடியதாக அது காட் பண்றேன் என்ன ரமலான் தனிமன் சொல்லி அடிக்கிறேன், அதுக்கு கேக்கு வாங்குறோம். இப்படி எல்லாம் நிறைய தவறுகளை செய்து. ஆனா அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறார், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பார் என்று சொன்னா அது அவருக்கு ஒரு வித்து உதாரணம் சொல்லி காட்டுகிறார். இன்னும் சொல்லுகிறார், யார் ஒருவர் மக்களுக்காக காட்டிக் கொள்வதற்காக செலவழித்தார். இன்னைக்கு ஒவ்வொரு மரண வீட்டில் நடக்கிற பிள்ளை இதெல்லாம் நோக்கு அல்லாத காலங்களிலே நாங்கள் செய்கின்ற அன்றாட வழக்குகள். ஒரு மரண வீடு வரும்போது அந்த மரண வீட்டிலே எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள்? 3வது அன்னைக்கு சாப்பாட்டு ஆகும். என்னன்னு கேட்டா, இது வாங்க 3வது அன்னைக்கு சடங்கு செய்யலன்னா ஆக்கள் என்னை கதப்பாங்க, என்ன ஒன்றும் செய்யல. நாங்கள் மறுமையில 7 பேருக்கு நினைவு கொடுக்கப்படும். ஒருவர்தான் வலது கைக்கு இடது கைக்கு தெரியாம வலது கையால கர்மம் செய்ய, இவருக்கு மறுமையில நிழல் கொடுக்கப்படும். 7 பேர்ல ஒரு ஆள். அப்ப சிந்திக்க வேண்டும், நாங்கள் கொடுப்பது மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. இன்றைக்கு ஒரு மாடா இருக்குன்னு சொன்னா என்ன, அது என்னன்னு கேட்டா 7வது அன்னைக்கு மாடா இருக்குது, சாப்பாடு ஓதுற, அர்த்தம் ஓதுற, இப்படி சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கு. சமுதாயம் இது ஒரு நோயாக பரவி மற்றவர்களுக்கு காட்ட. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார், கல்லவி யுன்ஃபிகு மாலஹு ரியாஅன்னாஸ், மனிதர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி நீங்கள் செலவழிக்க வேண்டாம் என்று. ஆனால் நாங்கள் எல்லா மனிதர்களுக்கு காட்டுவதற்காகத்தான் செலவழிக்கிறோம். ஆனால் அப்படி செலவழிக்கிறது மிகவும் ஒரு பிரயோசனம் இல்லாத, ஒரு பாறாங்கல்ல மண் படிந்ததாக இருக்கும். அதுல ஒரு பெரிய ஒரு மலை அந்த பாறாங்கல்ல மண் நிற்குமா, மழை பெய்ஞ்ச உடனே அப்படியே மண்ணெல்லாம் மூடிடும். அதே மாதிரி நீங்க செய்கிற தர்மம் என்று அல்லாஹ் தஆலா செய்யும். தர்மம் செய்து
அவர்கள் எந்த வீட்டிலே சமைச்சிருக்காங்க, எந்த வீட்டிலே தேவை இருக்கு என்று சொல்லி போய் நிறைவேற்றுவாங்க. நாங்க சிறு வயதிலே படிக்கக்கூடிய ஆண்டு 3 புத்தகத்திலே படிக்கிறோம். அப்ப நாங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு நாங்கள் மாற வேண்டும். நாங்களும் ஒவ்வொருவரும் மார்க்கத்திற்காக வேண்டி எங்களுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹாஜரா என்ற பெண்மணி ஒரு நாங்களும் முன்வர வேண்டும். எங்களுடைய நன்மை மறுமையிலே எங்களுக்கு கூட வர வேண்டும். எங்களுடைய குடும்பமும் சொத்துக்களும் எங்களுடன் வராது, திரும்பிவிடும். இந்த குடும்பத்திற்காக வேண்டி நான் என்ன நன்மைகளை செய்தாலும் என்ன பாவங்களை செய்தாலும் கடைசியாக இந்த குடும்பம் எங்களுக்கு கை கொடுக்காது. மறுமையிலே எங்களுடைய சகோதரன் எங்களை கண்டுபிடிக்கணும். சகோதரனுக்காக நான் அன்றைக்கு ஒரு தேவையுடைய ஏற்பாடு வந்துட்டார். அது நாங்க கொடுக்குதானே ஆகணும், விற்கிறதுக்கு கொடுக்க மாட்டோம். பேங்க்ல இது ஒரு ஹெல்ப், இது ஒரு ஹெல்ப் இல்லை, இது பாவத்திற்கு துணை புரிகின்றோம். இதே போல ஏனைய தேவைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுக்கு பொருத்தமான ஒரு விடயமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அல்லாஹ் தஆலாவிற்கு ஆக வேண்டி செலவழிக்கணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார்? கதாலிகை யுபையினுல்லாஹு, இவ்வாறுதான் நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். ஆயாத்தி லஅல்லகும் ததஃபக்கரூன், நீங்க சிந்திப்பவர்களாக இருக்கிறது. அப்ப நாங்க சிந்திக்கணும். சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு எங்களை மனிதனாக படைத்திருக்கிறார். இன்னும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முல்க்ல சொல்கிறார், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எவ்வாறு சொல்லுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுடைய செயல்களில் யார் சிறந்தவர் என்று பார்ப்பதற்காக நான் இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு படைத்திருக்கின்றேன். அப்ப இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வாங்குறதுக்கு ஒரு வீடு தந்து எங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியமா வாழ வச்சிருக்கிறாருன்னா ஒரு நியமத், ஒரு அருட்கொடை, பாக்கியம் அல்லாஹ் தஆலா தந்திருக்காருன்னா இப்படியான ஒரு நியமத்தான ஒரு வாழ்க்கையில நாங்க அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஒரு பயபக்தி உடையவர்களாக மாற வேண்டும். இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும். எந்த நேரமும் அல்லாஹ் தஆலாவுடைய இறையச்சத்துடன் நினைவுள்ளவர்களாக, எந்த நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பையும் தந்து, இந்த நோன்பிலே எங்களுக்கு ஒரு ஃபித்ராவை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பையும் தந்திருக்கிறார். ஆனால் இது எங்களுக்கு ஏனைய முற்றிலும் உள்ள வாழ்க்கைக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி சாதாரணமாக எங்களுக்கு அதனை வைத்து உணர்த்துகிறார். ஆனால் இதனை வைத்து நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து நாங்கள் வாழ்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எந்த அளவிற்கு சோதிக்கப்படுவோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா எங்களை விரும்பக்கூடியவனாக இருப்பார். ஆனால் நாங்கள் அதிலே சற்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாவம் என்று வரும்போது பாவத்தை தவிர்த்து கொண்டு ஏனைய நாட்களிலே நாங்கள் ஒரு இபாதத்தாளியாக மாற வேண்டும். எந்த நேரத்திலும் நான் ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். பெண்ணால் தினத்தில் பாவம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது. நாங்கள் பெண்ணால் தினத்திலே நாங்கள் பருப்பு ஊதி அழுப்புறுக்கும் என்ற மாதிரி எந்த நேரம் அல்லாஹ்வை நினைவு கொண்டிருக்கணும். அப்பதான் அல்லாஹ் தஆலா எங்களை நினைவு கொண்டிருப்பார் என்பதை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். இருவரும் காலங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையை வேஸ்ட் ஆகக்கூடாது. உலகத்திலே தேவையான வேஸ்டாக இருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கை, ஆனால் மறுமையில் எங்களுடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை விட சுவனம் மிகவும் ஒரு சந்தோஷத்திற்குரிய வாழ்க்கையை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அங்க துக்கம், இன்பம், துக்கம் எதுவுமே இருக்காது. அங்க இந்த சோம்பதியும் இருக்காது. எங்களுக்கு அங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அதுதான் எங்களோட மெயின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு மத்தாவும் ஒரு இன்பமான ஒரு லேசான ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே ஒரு பிரியாணியாக போன்று வாழ்ந்து கொண்டு போறது வந்திருக்கும். இப்படித்தான் வாழணும் என்ற ஒரு வரையறை பிரியாணிக்கு இப்படித்தான் இருக்கணும் என்று, அப்ப இப்படித்தான் நாங்கள் இருக்கணும் என்று ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து செயற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்.